ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாடு ரெசிபிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் முட்டையை வச்சு எப்படி பொடிமாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம், முட்டையிலையும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஆனால் காலிஃப்ளவரோட முட்டை சேர்த்து அந்த பொடிமாஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாகவே சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம சூப்பு இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுவோம். முட்டையோட பொடி மாஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முட்டையோட அப்சர்வ் ஆயிரும். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு காலிஃப்ளவரை லேசாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா லேசாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக கொதி வந்தோன்னா அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுட்டு 4 பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். முட்டை ஆம்லெட் கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடணும். கண்டிப்பாக தக்காளி ஒன்று சேர்த்தே ஆகணும். நம்ம நார்மலாக முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் மட்டும் போடுவோம். ஆனால் காலிஃப்ளவரோட நம்ம சேர்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தக்காளி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லாவே வதங்கட்டும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க, சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம காலிஃப்ளவரில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் கொதி வர வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரத்துலேயே நமக்கு கரைஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு குயிக்காக வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி கொடுத்துருங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி கலரி கொடுத்துருங்க. முட்டை ஆம்லெட்டு அப்படின்னாலே, பொடி மாஸ் அப்படின்னாலே நம்ம மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்ப்போம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதாவது அந்த காலிஃப்ளவரில் தண்ணி சத்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதனால அடுப்பை குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுப்பை நார்மலாகவே வச்சுட்டு நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவு நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் 5 முட்டையும் போட்டுக்கலாம், 6 முட்டையும் போட்டுக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். முட்டை விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கலரி கொடுத்துருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க. இல்லைன்னா முட்டையோட சைஸ் பெருசாயிரும், காலிஃப்ளவர் சின்னமாக தெரியும் நமக்கு. அதனால் சேர்த்து கலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. அதாவது முட்டையோடைய ஈரத்தன்மை நமக்கு இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம நல்லா கலரி கொடுத்துடணும். கலரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக லேசாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க. நம்ம காலிஃப்ளவரில் இந்த மாதிரி ஒரு டிஷ் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இந்த தடவை நீங்கள் இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக காரக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.